தளபதி கச்சேரி அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு. முன்னாடி எல்லாம் குட்டி குட்டி பசங்க மாரத்தான் ஏதோ இனிஷியேட் பண்ண போறாரு. அதுக்கு முன்னாடி அவர் போற டான்ஸ் செம்ம. ஆன வேகத்தை பாருங்க. குத்துப்பாட்டெல்லாம் தாண்டி விஸ்வநாதன் இந்த குத்துவாருன்னு எனக்கு தெரியாதுங்க. பிரிச்சு மேயிறாரு. வாடி வாடி வாடினாரு. இன்னும் 10 நிமிஷம் ஓடி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, டீச்சர் நிலைமை என்ன ஆயிருக்கும்? நீ மறுபடியாவே நினைக்கிறேன்னா உன்னை கொலக்கட்டே நினைச்சிருவானா? வலியக்க வந்த வாழைப்பழத்தை தோலோட நசுக்கிற முழுங்கு. இவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. மதுரையில் அரசு பள்ளியில ஒரு அமைச்சர், அதுவும் உயர்கல்வித்துறை அமைச்சர், அந்த ஆளு ஒரு பாட்டுக்கு ஆடுறாரு. வாடி 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 கைப்படாத சீடி. நான் சீரியஸாக கேட்குறேன், தமிழ்நாடு இப்போ எதை நோக்கி போகுது, என்ன நடக்குது? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அந்த பாட்டை முழுசாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, டீச்சர் வீட்டுக்காரன் டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவான். அது சத்தியமாக சந்தேகமே கிடையாது. அவர் ஏமா இப்படி தப்பு பண்றீங்களா? அவரை நம்ம ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே விஸ்வநாதன் சொல்லுவார், என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? காமராஜர் கக்கன் காலத்திற்கு பிறகு அவர்கள் நினைத்ததை இன்று சாதித்து காட்டியிருக்கோம் பாரு. எந்த காலத்தில் சார் காமராஜரும் கக்கனும் குத்துப்பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்தாங்க? சரி, அவருக்கு அமைச்சர் ஏதோ பிடிச்ச இடத்துல ஆடுறாரு. இப்போ நான் திரும்பி கேட்குறேன், இதே மாதிரி முதலமைச்சர் சட்டசபையில் ஆடுவாரா? இது ஒரு நல்ல கேள்வி. நாங்கள் கூட மாமா விஜயன் கூப்பிடுறோம், வேணான்னு சொல்ல குழந்தைகளா சார்? குழந்தைகள் சொல்றாங்க. ஏங்க இப்போ நாங்கள் மட்டும் கூப்பிட்டா கோச்சிக்க போகிறோம்ல? ஏன் சார் இப்போ அவங்க சொல்கிறாருல்ல, நேராக கொண்டு படத்தை கொடுத்து இது யாருன்னு தெரியுதா? விஜய் மாமா என்னவா இருக்காருன்னு அவர் என்ன கண்டக்டராக இருக்காரு? இன்னைக்கு இந்த சினிமா முகத்தில் தான் ஆட்சியை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் குற்றம் சுமத்தி கொண்டு இருக்கும்போது, மாணவர்களுக்கு தெளிவான ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டிய உயர்கல்வித்துறை அமைச்சர் இன்னைக்கு டான்ஸ் ஆடி இருக்காரு. அந்த குட்டீஸ் தானே ஓட்டு கேட்டது. இந்த குட்டீஸால வந்த பிரச்சனை தானே நாடே குட்டிச்சோர போச்சு. அவங்க காதலியே போய் அன்பா விசில ஊதி ஓட்டு போட ஓட வைங்க. இதே பொன்முடி அவர்கள் டான்ஸ் ஆடினதுக்கு தான் திமுக கூப்பில் உட்கார்ந்துருக்கு. அந்த பொன்முடி அவர்களுடைய டான்ஸ் எந்த அளவுக்கு திமுகவுக்கு ட்ரோலா மாறிச்சு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தாவேக்கா மாற்றம் தரும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களும் புரிந்து கொள்வார்கள். கண்மூடித்தனமா தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறவன் எது செஞ்சாலும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அப்படிலாம் யாரும் இங்கே ஆதரவு கொடுக்கல. அந்த அளவுக்கு நீங்க இன்னும் மக்களுக்கு நிறைய நல்லது செஞ்சிட்டீங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மக்களுக்கு வரல. கொஞ்சம் வருத்தம் இருக்கும், வலிக்கும். தனக்கு பிடித்த நடிகனின் படம் போடனுக்கு தரையில சோறு போட்டு திங்கிற தரநிலைகளை பார்க்கும்போது வலிக்கும், வலிக்கத்தான் செய்யும். இவர்கள் கூடவா நாம் பிறந்தோம்? இவர்களுக்காகவா நாம் போராடி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் உயர்வு பெற, இவர்கள் மேம்பட, இவர்கள் பெருமையோடு வாழவா எம் உடன் பிறந்தோர்கள் செத்தார்கள் என்று நினைக்கும் போது இரவு உறக்கம் வராது, வலிக்கும், கவலை வரும், துயரம் வரும், கண்ணீர் வரும், வேதனை வரும். ஆனாலும் தலைவர் படத்தை பார்த்து ஒரு புது தெம்பு வரும். போராடித்தான் ஆக வேண்டும். நாங்க பெருமை பேசிக் கொண்டிருக்கோம், என் இனத்தின் பெருமையை. தூர இருந்து பாக்குறான் ஒருத்தன் தரையில சோறு படுத்துன்னு.